ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு நான் பிரின்சஸ் தனிஷ்காவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ் தான் விளாட போகிறோம். ஸோ என்ன ஐஸ் சாப்டர் 1 தான் விளாட போகிறோம். இது என்னோட டாபிக்னா கிராஸு ஹன்ஸ் தி மேன்ஷன். ஸோ நம்ம என்ன லெவல் விளாட போகிறோன்னா ஈஸி தான். நம்ம வந்து இப்போ இது பார்ட் 1, பார்ட் 2 வந்து நார்மல், பார்ட் 3 வந்து ஹார்ட். அந்த மாதிரி விளாட்லான்னு பார்க்குறேன். இல்லை உங்களுக்கு நார்மல் வேணாம், அது ஈஸி முடிச்சுட்டு அப்புறம் ஹார்ட் போடலன்னா உங்களோட டெஸ்டினி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம போட்டுடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அப்புறமா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அது என்னென்னு. டைம் இருக்குமான்னு தெரியல, அது வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு 12 பேக் தான் கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இதுதான் நம்ம ரூமே. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரூம் வந்து ஐயோ இங்கே ஸோ இங்கே ஏதோ மினுக்குது, இதை வாங்கிச்சோம். இங்கே வந்து 2 பேக் இருக்குது. ஸோ அந்த 2 பேக்கையே கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே ஏதாவது இருக்கா? இங்கேயும் எதுவும் இல்லை. நம்ம இப்போ வெளில போகலான்னு டக்குன்னு. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஐஸ் இருக்குது, அந்த ஐஸை வந்து வாங்கிக்கலாம். இது எதுவுமே இல்லை. ஒரு பேக் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த பக்கமே திரும்பியும் போயிட்டிங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த ரூமை இப்போ நம்ம தேடி பார்க்கணும். மைக் வர கீழே வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒழுங்காக பேசவே முடியல. ஸோ இங்கேயும் அதுவும் இல்லை. வேறு என்ன பேக்கே இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ வெளில போவோம். எங்கேயோ ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூமில் என்ன இருக்குன்னா அந்த ரூம்க்கே வந்துட்டோம். ரன் காமிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஓடு 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 ஓட. ஜஸ்ட்டு மிஸ்ஸு ரன்னின்னு காமிச்சிச்சு. அப்படியே ஒரு மாதிரி பக்கு நினச்சி லைட்டு மினுக்கும் போது நம்ம உள்ளே வந்து டட்டு ரன் காமிச்சிட்டாங்க. செம்ம பயமாகிடுச்சு. எப்போ தான் போகணும்? ஸோ மேப்பில் பார்ப்போம் எங்கே இருப்போன்னு. இங்கே இருக்கும், எங்கே இருக்குன்னு தெரில. இங்கே இருக்கோன்னா நான் எங்கே இருக்குன்னு தெரில எனக்கு. கது தானே திறக்குது. ஓ, அங்கே போய் நின்று கது தானே திறக்குமா? ஐயோ சி, பயன்ட்டேன்டா. ஸோ இந்த ரூமில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ஐபிஎல்ஸ் இருக்குது, கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். நான் ஐபிஎல்ஸ் ரொம்ப முக்கியமான பொருள் இது. ஸோ இங்கே எதாவது வச்சுருப்பானுங்க. இப்போ 6 பேக் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 6 பேக் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, நம்ம இந்த கேமே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ காமிக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நம்ம. வேறு எதாவது காமிக்குதா இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். இங்கே வீடியோ ப்ளே ஆகும், போயிடுச்சு போல. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். அவன் அங்கே இருக்கான் மேலே. நம்ம அதுக்கு பதிலாக கீழே போயிடலாம். இந்த அண்டர் கிரவுண்ட் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத இடம். ஐபிஎல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு மேலே ஓடிடலாம். ஸோ அப்போ அவன் எங்கே இருக்கான்? இப்போ அவன் கீழே வரான். சொன்னா அவன் கீழே வரான்னு. நல்ல வேலை இப்போ நான் மேலே போகல. மேலே போயிருந்தா ரன்னுன்னு காமிச்சிருப்பாங்க, மாட்டியிருப்போம். ஸோ அவன் வந்து இப்போ கீழே போகும்போது நான் மேலே போயிட்டு அங்கேயே ஒரு 5-6 பேக் கிடச்சிடும், நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்னும் தப்பிக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே. இவன் போனால் தான் நம்மளால் இங்கே மேலே அவன் கீழே போகணுன்னு நினைக்கிறேன்னா. தயவு செஞ்சு இதோ டிவி ஆன். என்னமோ இங்கே காமிக்கிறாங்க, ஆனால் எனக்கு என்னன்னு புரியல, என்ன காமிக்கிறாங்கன்னு. ஒரு மாதிரி கண்ணு தான் வலிக்குது ஃப்ளாஷ் அடிக்கும்போது. டேய் போய் தொலையாண்டா டேய். கதவை தட்டுறான். எங்கே இருக்கியா? இல்லையா?
எங்கே இருக்கான் தேடி பார்ப்போம். இன்னும் மேலேயே சுற்றிட்டு இருக்கிறான். சரி நம்ம கீழே போவோம். ஏன் அந்த கீழே போகிறது ஏன் தெரியுமா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது? என்னடா இது, சீக்கிரம் விடு, அவன் வந்துட போகிறான். பக்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட், பக் ஆகுது, ஒரு மாதிரி ஹேங் ஆகுது. பக்ஸுன்ட்டு இங்கே எதாவது வச்சுருப்பானுங்க, நிறைய பேக்கு மூட்டை. நிறைய பேக் வச்சுருப்பானுங்களே, ஒரே மூட்டை தான் வச்சுருக்கானுங்க. இந்த எலி ஓடும் போதெல்லாம் ரொம்ப பயமாகுது, பக்கு பக்குன்னு. ஓடிடலாம் உள்ள. ஐபிஎஸ் செக் பண்ணுவோம் எங்கே இருக்கான்னு. அவன் திடீர்னு ரன்னுன்னு காமிச்சிருவாங்க. அப்புறம் இந்த வழியை கண்டுபிடி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே வரான் ஐயோ எங்கே வரான்னு தெரிலையே. கீழே தான் வரேன்னு நினைக்கிறேன். 2 பில்ஸ் தான் இருக்குது. காஷ் என்ன பண்ணுறதுனே தெரிலையே. கை கால்லாம் நடுங்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூட பார்க்க முடியாது என்னால். சரி போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்து தந்துடாதடா டேய், ரொம்ப பாவம். எப்படி திறக்கணும் இது? ஃபைண்ட் கீன்னு காமிக்கிறாங்க. என்ன சவுண்ட் அது? வந்துட்டானா? ஐயோ வரான்டா. நடு ஃப்ளோர்ல போ, நடு ஃப்ளோர்ல. இருடா. ஃபோன் பாக்குறியா? டாடி டிஷே குத்தா டிஷே உட்கார்ந்து. ஆமா 2 நாளா வெச்சுக்க மாட்டான். நல்லா இருக்கு. அந்த போடு. இப்போ நம்ம அந்த எக்ஸிட் டோரை கண்டுபிடிக்கணும். நடு ஃப்ளோர்ல இருக்கு. நடு ஃப்ளோர் எங்கே? எது நடு ஃப்ளோரு? போடா. எப்படியோ நடு ஃப்ளோர் எங்கே இருக்குன்னே தெரில. என் தம்பி சொல்கிறான் மேல் ஃப்ளோரில் இருக்கும்னு. ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. கண்டுபிடிக்கணும். அவன் மேலே போனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளுக்கு முடிஞ்சிச்சு நம்ம பேக்ஸ். இப்போ நம்ம எக்ஸிட் மட்டும் பண்ணிட்டோன்னா நம்ம கேம் இதோட முடிஞ்சுது. இன்னும் அதுக்குள்ளே டியூரேஷன் இவ்வளோண்டா டைம்னு நினைக்கிறேன். ஈஸி லெவலில் அதான் ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஸோ அவன் பார்ப்போம் எங்கே இருக்கான்னு. இன்னும் கீழே சுற்றிக்கிறான். அவன் மேலே எப்போ தான் போவான்னு தெரில. வரலன்னா நீ மூட்டை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, அப்புறம் ஜெயிச்சிருக்கவும் முடியாது. ஓ அதெல்லாம் வேறு இருக்கா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? எது நம்ம எதில் இருக்கோம்? இருங்க சரி இருங்க. இந்த நம்ம இந்த பக்கம் மேப் என்ன எதை வச்சு பேஸ் பண்ணி காமிக்கிறாங்கன்னே தெரில எனக்கு. இப்போயாவது போய் தொலைஞ்சானா அவன்? மினிண்டே இருக்குது. போயிட்டான்னு நினைக்கிறேன். ஐபிஎஸ் செக் பண்ணி பார்த்துட்றான். படம் மேலே போயிட்டான். டக்குன்னு நம்ம போய் தேடி ஓடி பார்க்குறோம். டேய் எந்த பக்கம் இருக்குன்னு வழி தெரிய மாட்டா தம்பி? இந்த பக்கமா போ. எந்த பக்கம்? ஸ்ட்ரைட்டாக பின்னாடி வரும். கன்ஃபார்மா? எனக்கு தெரியல, ஏதோ சொல்லி விட்றேன்றான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் என்னடா வந்த இடத்துக்கே வந்துட்டோம் திரும்பியும். டேய் இந்த பக்கமா? இந்த பக்கமா? தோ எங்கே இருக்கான்? வாடா. ஓகே ஸ்பீடாக போ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியோ நம்மளோட எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு எனக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிடுங்க.
இதோட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹார்ட் மோட் தான் போட போகிறோம். அது இன்னும் நம்ம இதை எடிட்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சீக்கிரமாகவே போடுறோம் ஹார்ட் மோடை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய். திஸ் இஸ் யுவர் தன்ஷிகா.